ஒருவேளை ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம், ஒரு சில சவால்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம், ஒருவேளை டாக்டர் ரிப்போர்ட் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். உங்களுடைய மூளை, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய உணர்வுகள் இது சாத்தியமாகுமா என்று சொல்லி அநேக கேள்விகள் உங்களுக்குள்ளாக வரலாம், அநேக எதிர்ப்பான சிந்தனைகள் உங்களுக்கு வரலாம். இந்த வேளையிலும் கூட இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் முற்றிலுமாக பொறுப்பேற்று நம்மை நடத்துகிறவராய், இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன் நம்முடைய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். சுகத்தின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். பலத்தின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நாம் கடன் வாங்காமல் கடன் கொடுப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்மை வாலாக்காமல் தலையாக வைப்பார். கீழாகாமல் மேலாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை காண்போம் இயேசுவின் நாமத்தினாலே. அரசாளுகிறவர் எங்களுக்குள்ளாக நீர் இருக்கிறீர் இயேசுவே. நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக அற்புதமாக சிறப்பாக ஜெயமாக செய்து முடித்து தருகிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து கர்த்தாவே எங்களுடைய சிந்தனையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம் உமக்கு நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம் தேவனே. எங்களுடைய சிந்தனைகளை கீழ்ப்படுத்துகிறோம் பா. எங்களுடைய சுய புத்தியின் மேல் சாராமல் தேவனே இயேசுவே உம் பேரிலே கர்த்தாவே நாங்கள் சார்ந்தப்பா இயேசுவே எங்களுடைய ஜீவியத்தை ஜீவிக்கத்தக்கதான கிருபையை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உம்மையே துதித்து ஆராதிக்கிறோம். உமக்கே நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென்.